Welcome to UPSC Vinod. See, today we are going to continue with ethical questions. So, ethics PYQs in UPSC mains. See, ethics encompasses several key dimensions that are crucial in guiding individuals and organizational towards moral responsibility behavior. See, question இது ஃபுல்லாக தான் கொஷின் 2024 கேட்ட கொஷின் பாருங்க. எத்திக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது செவரல் கீ டைமென்ஷன்ஸை என்கம்பஸ் பண்ணும். ஸோ அது பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணும், இண்டிவிஜுவல் வந்து கைட் பண்ணும். ஸோ ஆர்கனைசேஷனையும் கைட் பண்ணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சேம் கொஷின் தான். இண்டிவிஜுவலையும் ஆர்கனைசேஷனையும் கைட் பண்ணும். எதுக்கு? டு த மாரல் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியருக்கு கைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த கீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த ஹியூமன் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஹியூமன் எத்திக்ஸோட நீங்கள் வந்து எத்திக்கலாக நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா அது இண்டிவிஜுவலையும் ஆர்கனைசேஷனையும் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியருக்கு கைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஹியூமன் ஆக்ஷன். ரெண்டாவது பார்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னெல்லாம் கீ டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஹியூமன் ஆக்ஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் ஹவு தீஸ் டைமென்ஷன் ஷேப் எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் இன் அ ப்ரொஃபஷனல் கண்டெக்ஸ்ட். எப்படி இது வந்து ப்ரொஃபஷனல் கண்டெக்ஸ்ட்டுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு இந்த எத்திக்கல் திங்கிங் வந்து எத்திக்கல் திங்கிங் ஆன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சி, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பார்ட் எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹியூமன் ஆக்ஷன். செகண்ட் பார்ட் ethical dimensions shaping the decision making in professional context. So on final conclusion, see, ethical dimensions in human actions, ethical dimension shaping in the decision making in professional context. Current affairs examples oda நம்ம முடிக்கிறோம். See, this is how we are going to discuss the question. First introduction. Ethics is a branch of philosophy that involves systemizing, defending and recommending concepts of right and wrong conduct. ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக திஸ் இஸ் அ காமன் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின்ஸ்லேயே நம்ம இந்த எத்திக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி சொல்லுது? ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லது, எது தப்பு, எது கெட்டது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கறதுக்கு உதவுதுன்னு சொல்லுது. ஸோ அதுக்கடுத்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மாரல் காம்பஸ். ஸோ மாரல் கம்பஸ் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனல் கண்டக்ட். ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனல் கண்டக்ட் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் காம்பஸா கைட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி போன கொஷின்ல எழுதுன அதே இன்ட்ரோடக்ஷன் தான் இதுக்கும் எழுதுறோம். ஸோ எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஹியூமன் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். ஸோ என்னென்ன எத்திக்கல் கான்செப்ட்ஸ்ல எந்தெந்த எத்திக்ஸ் கான்செப்ட் ஹியூமன் ஆக்ஷனை எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹியூமன் கான்செப்ட், ஹியூமன் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மேட்டிவ் எத்திக்ஸ். நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ பிரிஸ்கிரிப்டிவ் சைட். இட் இஸ் அ பிரிஸ்கிரிப்டிவ் சைட். நார்மேட்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியான்டாலஜி, யுட்டாலிட்டேரியனிசம், விர்ச்சுவல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ டியான்டாலஜி இஸ் அ normative ethics theory. Deontology is a normative ethics theory. So first of all, so you should follow the rules and regulations. You should follow normative ethics அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூ ஷுட் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் கரெக்டான ரூல்ஸ் ப்ளஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவுட்கமும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ப்ராசஸில் நீங்கள் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் சைட் டியான்டாலஜி. ஸோ டியான்டாலஜி இஸ் அ டியூட்டி பேஸ்ட் திங். ஸோ deontology is a duty based thing. The clearest generally respecting the human dignity. So deontology is a duty based thing. First of all, deontology அப்படிங்கிறது திரும்பவும் சேம், இட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஆக்ஷன் ரேதர் than ரிசல்ட். ஸோ டியூட்டி பேஸ்ட், என் டியூட்டியை நான் கரெக்டாக செய்யணும், ரெஸ்பெக்டிங் த ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ நெக்ஸ்ட் யுட்டாலிட்டேரியனிசம் அப்படிங்கிறது அகைன் யுட்டாலிட்டேரியனிசம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆல்சோ அ கான்செப்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் டிட்டர்மைனிங் தி அவுட்கம். அதுதான் இது எல்லாமே நார்மேட்டிவ் தியரியை பற்றின நார்மேட்டிவ் தியரியோட சப் யூனிட்ஸ். ஸோ டியான்டாலஜி, யுட்டாலிட்டேரியனிசம் கைட்ஸ் பாலிசி ஃபார் கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர். ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர். சி, நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கீழே டியான்டாலஜியில் டியூட்டி பேஸ்டு ரெஸ்பெக்டிங் த ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ அதுக்கடுத்து யுட்டாலிட்டேரியனிசம் கைடிங் பாலிசி ஃபார் தி கிரேட்டர் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டர் நம்பர். விர்ச்சுவல் எத்திக்ஸ் பில்ட்ஸ் இண்டிவிஜுவல் கேரக்டர். So what is virtual ethics? Virtual ethics build individual character. So it is also normative theory. It is also comes under normative theory. So its actions depending on morally. So
நான் வந்து எப்படி செய்யணும், எதுக்காக இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் எத்திக்ஸ். ஸோ எடியோமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடியோமோனியா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அல்டிமேட்டா ஹியூமன் பீயிங் வெல்பீயிங்காக நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் கீழே எத்திக்ஸ் எப்படி ஹியூமன் ஆக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இஸ் அ டாபிக். ஸோ இதில் வந்து இதுக்கு கீழே டியான்டாலஜி யூட்டாலிட்டேரியனிசம் விர்ச்சுவல் எத்திக்ஸ், யூட்டாலிட்டேரியனிசம் விர்ச்சுவல் எத்திக்ஸ். Next, descriptive ethics. So the observation dimensions provides empirical data on what is. So example, humans and property laws in war. So descriptive ethics அப்படிங்கிறது it provides data. ஸோ ஜென்ரலாக டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும், இது கரெக்டாக இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தப்பான ஒரு கண்டெக்ஸ்ட்ல தான் சொல்லும். ஏன்னா வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, பட் ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும், ஹியூமன் லைஃப்ஸ் லாஸஸ் ஆகும், அதே டைமில் வேற என்ன லாஸ் ஆகும், ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்ளைட் எத்திக்ஸ் ஹெல்ப்ஸ் அப்ளைங் தி எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இன் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ். அப்ளைட் எத்திக்ஸ் என்னது, ஜென்ரலா எத்திக்கல் பிரின்சிபல்ஸை நம்மளோட ஹியூமன் லைஃப் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பேஷனேட் கேபிட்டலிசம் இன் கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ கம்பேஷனேட்டட் கேபிட்டலிசம். ஸோ ஜென்ரலாக கேபிட்டலிசத்துலேயுமே நம்ம வந்து எப்படி இருக்கோம், கம்பேஷனேட்டட் கேபிட்டலிசம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மெட்டா எத்திக்ஸ் த மீனிங் டைமென்ஷன்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் டைலமாஸ். மெட்டா எத்திக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டா எத்திக்ஸுங்கிறது இப்போ வரக்கூடிய அப்டேட்டிங் டெக்னாலஜி அண்ட் அப்டேட்டிங் சுச்சுவேஷன்ஸ், இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டைலமாவை வந்து பிரேக் பண்றதுக்காக தான் நம்ம மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ மீன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் டு சால்வ் டைமென்ஷன்ஸ் இன் எமர்ஜிங் இஷ்யூஸ் லைக் ஏஐ எத்திக்ஸ் அண்ட் அபார்ஷன் ரைட்ஸ். ஸோ ஏஐ எத்திக்ஸ் அண்ட் அபார்ஷன் ரைட்ஸ் பற்றின அந்த அதில் இருக்கக்கூடிய டைலமாஸை எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா எத்திக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ethical dilemma shaping decision making in professional context. First part என்ன பார்த்தோம், ethics influencing in human actions, normative ethics, next descriptive ethics, next applied ethics, next meta ethics. அதுக்கப்புறம் எத்திக்கல் டைமென்ஷன் ஷேப்பிங் டெசிஷன் மேக்கிங் இன் ப்ரொஃபஷனல் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஜஸ்டிஸ் டைமென்ஷன்ஸ் என்ஷோர்ஸ் ஃபேர்னஸ் இன் ப்ராசஸ் அண்ட் அவுட்கம். The justice dimension ensures fairness in process and outcome. So first of all, நீங்க கரெக்டா இருக்கிறீங்க, ஜஸ்டிஸா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நியாயமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது நமக்கு ஃபேர்னஸையும் ப்ராசஸ்லேயும் ஃபேர்னஸ் இருக்கும், அவுட்கம்லேயும் ஃபேர்னஸ் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் என்ஷோர்ஸ் ஃபேர் ரிசோர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அலோகேஷன், ஈக்குவல் ரெனுமரேஷன். ஸோ ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ஷோர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஆர்டிஐ என்ஷோர்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டைமென்ஷன்ஸ்ல எத்திக்ஸ் வந்து ஜஸ்டிஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து சஸ்டைனபிள் அண்ட் ஸ்டீவர்ட்ஷிப் டைமென்ஷன், மூவிங் ஃப்ரம் ப்ராஃபிட் டு ட்ரிபிள் பாட்டம் லைன். ப்ராஃபிட் மோட்டிவ்ல இருந்து ப்ராஃபிட், பீப்புள், பிளானட். ஸோ சஸ்டைனபிலிட்டி, ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்படிங்கிறது டாக்ஸ் அபவுட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ அந்த நோக்கத்துக்காக போகிறோம். ஹெல்ப்ஸ் ரிசால்வ் லாயல்ட்டி விசஸ் ட்ரூத் டைலமா. ஸோ லாயல்ட்டி விசஸ் ட்ரூத் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி டு ட்ரூத், அந்த டைலமாவை பிரேக் பண்ணுறதுக்கு நமக்கு எத்திக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டியூட்டி டு ட்ரூத் டியான்டாலஜி சத்யேந்திர தூபே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் சத்யேந்திர தூபே. ஸோ இது எல்லாமே நம்ம எதை நோக்கி பார்க்குறோம், எத்திக்கல் டைமென்ஷன் ஷேப்பிங் த டெசிஷன் மேக்கிங் இன் ப்ரொஃபஷனல் கண்டெக்ஸ்ட். டெசிஷன் மேக்கிங்க்கு எத்திக்ஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அகெயின் விர்ச்சு எத்திக்ஸ், ஸோ இன்டெகிரிட்டி என்ஷோர் பண்ணுது. விர்ச்சு எத்திக்ஸ் என்ஷோர்ஸ் இன்டெகிரிட்டி, தட் இஸ் கன்சிஸ்டன்சி, reliability, predictability. So next, adherence to Gandhian trusteeship principles, etc. So for example, CSR, corporate social responsibility. So as held by Jan Adams, action is the sole media of expression of ethics. So action is the sole medium of expression of ethics. So ultimately நம்ம ரெண்டு பார்ட்டையுமே எழுதிட்டு கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ யூபிஎஸ்சி வினோத்தோட கார்ட்ஸ் இனோவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட், எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஹியூமன் ஆக்ஷன்.
and ethical dimension shaping the decision making. So, ethics encompasses several key dimensions that is crucial in guiding individuals through organization towards morally responsible behavior. Ethics is branch of philosophy that involves systemizing, defending, and recommending concepts of right or wrong. It acts as a moral compass for individual and organizational conduct. So, first part, ethical dimension influencing the human action, normative ethics. So, prescriptive role defines morally right or wrong. Deontology, utilitarianism, virtue ethics. Deontology, utilitarianism, virtue ethics. So, next, descriptive ethics, observation dimension, provides empirical data. What is human conduct? Helps in understanding the behavior of social science. Basic evidence based policy making. Applied ethics, principle in real life. Applies ethical theories of real life situation. Compassionate capitalism in corporate governance. AI ethics, bioethics, environmental ethics, digital privacy. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ அப்டேட் மீன்ஸ் ப்ரெசென்ட் அப்டேட் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ அப்ளைட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது பயோ எத்திக்ஸ், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், டிஜிட்டல் ப்ரைவசியோட. மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோர்ஸ் த நேச்சர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் மாரல் ஜட்மெண்ட். ஸோ helps to evolve ethical dilemmas in emerging areas. Debate over abortion, euthanasia, and human enhancement. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். Ethical decision making in practice. So ensures fairness, transparency, accountability, sustainability. Distributive justice, equal allocation of resources. Procedural justice, transparency and accountability. Example, RTA. Sustainability and stewardship, long-term responsibility. Loyalty versus truth dilemma, whistleblower protection. Virtue ethics, integrity and public serving motive. ஸோ இப்போ இதுவே ethical dimensions shaping decision making in professional context. Justice ensures free in process of outcome. Distributive justice. So next, procedural justice. So distributive justice அப்படிங்கிறது equal allocation, PM Kishan benefits. Example, transparency and accountability. In procedural justice, that is RTA. Sustainable and stewardship, long term view, moving from profit to people planet purpose. Then ESG norms in corporate governance, net zero commitments, EIA, environmental impact of assessment and forest clearance and protection, resolving loyalty and truth dilemma, duty to truth over loyalty, deontology, whistleblower protection, case, that is example Satyendra Dubey. So it's about integrity and truth. Virtue ethics ensures inner integrity, consistency, recalibrability, predictability in behavior. So example Zomato's menstrual leave policy, ethics in AI use. ஸோ இது வந்து விர்ச்சு எத்திக்ஸ். அதரன்ஸ் டு ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். சிஎஸ்ஆர் இஸ் அன் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் ஜஸ்ட் கம்ப்ளைன்ஸ். தட் இஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எம்பரசிங் மகாத்மா காந்திஸ் ட்ரஸ்டிஷிப் இன் கவர்னன்ஸ், எத்திக்கல் லீடர்ஷிப் இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸில் சுப்ரீம் கோர்ட் ஆன் பாசிவ் வித்னேஷியா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி விசஸ் சாண்டிட்டி ஆஃப் லைஃப். Balanced justice. Sustainability, global climate change, India's net zero pledge to 2070 pledge. Intergenerational responsibility and climate justice. Loyalty versus truth, whistleblower protection act, so protecting truth tellers. Applied ethics, AI regulations, data privacy bill ensures ethical use of AI, protection of citizens right. Meta ethics, debate on gene editing, surrogacy. Digital ethics, question on morality, concerns human dignity. So finally, these dimensions. So the conclusion அப்படிங்கிறது ethics is not an option, it is a foundation. From individual choice to institutional framework, ethical dimension shapes just sustainability and human society. Think ethically, act responsibly, lead with integrity. So actually இது கூட is a better conclusion. So what are all the challenges in ethical practices? Conflict of interest, personal bias, pressures of performance targets, lack of ethical training, weak enforcement of mechanism, erosion of values in competitive environment. So இதெல்லாமே challenges. So it's not a part of question, it is additional points. So this is how you should write an answer for this question. Okay, thank you.